தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பல ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்குது, பல மர்மங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு புரியாமலே இருக்குது. அதாவது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரகசியத்துக்கு பின்னாடி இருக்க பதிலும் அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்க பதிலும் தெரியும். பட் ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாக நமக்கு அதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உதாரணத்துக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. புக் மை ஷோ, டிக்கெட் நியூ எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம புக்கெல்லாம் பண்ணிவிடுவோம். பட் காலையில் போனால் ஷோ கேன்சல் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த தவிர்க்க முடியாத காரணத்துக்கு பின்னாடி இருக்கிற பதில் என்ன? அதே மாதிரி ஒரு டைரக்டர், ஆக்டர் அவங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட திரைப்படம் எல்லாமே ஃப்ளாப்பாக தான் இருக்கும். ஒரு திரைப்படம் கூட ஓடி இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஆக்டருக்கோ டைரக்டருக்கோ வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? ஒரு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். அதில் ஹீரோ அடுத்த லெவலுக்கு போயிருப்பார், ஹீரோயின் அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். ஆனால் ப்ரொடியூசருக்கு அது லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி? இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ரகசியங்கள் இருக்குது இல்லையா? இந்த ரகசியங்களுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கான பதில்கள் என்ன, காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தெய்வா. ஸ்டார்டிங் வித் ஒரு திரைப்படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கும். புக் மை ஷோ, அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆப் எல்லாத்துலேயுமே புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்மளும் ஆர்வமாக டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம். ஆனால் காலையில் போனால் ஷோ கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கருப்பு திரைப்படத்துக்கு கூட அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த தவிர்க்க முடியாத காரணத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்கெலிட்டலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது வெவ்வேறு ஃபார்மேட்டில் வரும். அது என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர், ஏபிசி அப்படிங்கிற ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபினான்ஷியர் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபினான்ஷியர் கிட்ட என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுப்பேன் அப்படின்னா, இந்த படத்தை நான் எடுக்க போகிறேன், இதுக்கான பவுண்ட் ஸ்கிரிப்ட், காப்பிரைட்டு எல்லாமே உங்ககிட்ட நான் அடகு வைக்கிறேன். அதை வச்சு இந்த பணத்தை நான் வாங்குறேன். இத்தனாம் தேதிக்குள்ளே நான் பணத்தை செட்டில் பண்ணுறேன். அப்படி பண்ணலனா இந்த படத்தோட காப்பிரைட் எல்லாமே நீங்கள் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டோடு தான் நான் பணம் வாங்கி படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆகி நான் கியூபு கிட்ட போகும்போது கியூப் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஃபினான்ஷியர் கிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா படத்தோட காப்பிரைட் இப்போ நான் வச்சில்ல, யார் வச்சுருக்கா? ஃபினான்ஷியர் வச்சுருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியர் கிட்ட அதை அடகு வச்சு தான் நான் பணமே வாங்கியிருக்கேன். இப்போது நான் ஃபினான்ஷியர் கிட்ட அந்த பணத்தை வட்டியோடு செட்டில் பண்ணிட்டா இப்போ ஃபினான்ஷியர் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு கியூபில் கொடுக்கணும். ஏன் கியூபில் இதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா கோர்ட் ஆர்டரே இருக்குது. காப்பிரைட்டட் கண்டென்ட் எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்குது. அதனால தான் ப்ரொடியூசர் ஃபினான்ஷியர் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு இங்கே சப்மிட் பண்ணணும். ஒருவேளை என்னால் பணத்தை செட்டில் பண்ண முடியல அப்படின்னா கியூப் லாக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியரே ஃபோன் பண்ணி ஆர் ரீச் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த திரைப்படத்தோட காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்குது, ஏன் பர்மிஷன் இல்லாமல் அந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் நைட் வரைக்கும் பிளான் பண்ணி காலையில் இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. ஏன்னா ஃபினான்ஷியர் லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆனால் தானே காசு வரும், அதை வச்சு தானே ஃபினான்ஷியர் கிட்ட செட்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இப்போது ஃபினான்ஷியர் கிட்ட நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே அடகு வச்சு பணம் வாங்கலை. நான் எதை வச்சு வாங்கியிருக்கேன்னா இந்த படத்தை வச்சு தான். இதோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட காப்பிரைட், இதோட கண்டென்ட் வச்சு தான் நான் பணம் வாங்கியிருக்கேன் ஃபினான்ஷியர் கிட்ட. இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ என்கிட்ட பணமே இருக்காது. இப்போ ஃபினான்ஷியர் என்ன பண்ண முடியும்? லீகல் கேஸாக தான் போக முடியும். அப்படி லீகல் கேஸாக போகும்போது அது வாய்தா மேலே வாய்தா ஆகும். அவருக்கு திரும்ப பணம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபினான்ஷியர் அந்த இடத்துல அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ அப்புறமா பணம் கூட அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியருக்கு மிகப்பெரிய ரிஸ்க். இந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு திரைப்படம் ரிலீஸ் வரைக்கும் பிளான் பண்ணி இந்த ஷோஸ் கேன்சல் ஆகுது. இப்போ கேன்சல் ஆன பின்னாடி ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி ஃபினான்ஷியர் கிட்ட செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஸ்கெலிட்டல் ஃபார்மேட் தான். இதில் பிரச்சனைகள் வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வீர தீர சூரனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் வந்தது. பட் அங்கே பிளாக் பண்ணது யார் அப்படின்னா ஃபினான்ஷியர் கிடையாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கார்ப்பரேட். அவங்க எதுக்கு பிளாக் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த படத்தோடைய ப்ரொடியூசர்
அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டேருந்து தான் ஃபினான்ஸ் வாங்கி படம் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஓடிடி டீல் முடிக்காமல் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓடிடி டீல் முடிகிறதுக்கு முன்னாடியே படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கார்ப்பரேட் உடனடியாக ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு படத்தை வந்து ரிலீஸை டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் அந்த ஹைகோர்ட் சொன்ன பெனால்ட்டியை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிலீஸ் டேட் கேன்சல் ஆகுது இல்லையா, அதுக்கான காரணம் வந்து இதுதான். பட் அதோட பிரச்சனையோட ஃபார்மேட் வந்து வெவ்வேறு காரணங்கள். இன்னொரு முக்கியமான சீக்ரெட் நம்ம தமிழ் சினிமாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்தாலே முழுக்க முழுக்க ஃப்ளாப்ஸாக தான் இருக்கும். ஒரு திரைப்படம் கூட ஹிட் ஆகியிருக்காது. ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம், யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டாம். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள நம்பி தேட்டர் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஓடிடி பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. முதல்ல இந்த ஆக்டர் வச்சுப்போம். இப்போது ஒரு ஆக்டர் வந்து தொடர்ந்து ஃப்ளாப் இருக்குது, ஆனாலும் அவருக்கு எப்படி வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ஓடிடி மார்க்கெட் வந்து இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடியில் ஒரு நல்ல சேல் அப்படிங்கிறது வந்து ஆகிடும். ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி அதில் கிடைக்கிறது எல்லாமே ப்ரொடியூசருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். ஸோ தேட்டரில் ஃப்ளாப் ஆனாலும் அந்த ஆக்டரை நம்பி ஓடிடி பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓடிடிஸ் அவரோட படத்தை வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதனால தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. இதே தான் டைரக்டர்ஸ்க்கும். ஒரு சில டைரக்டர் அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கனாலே அவரோட ஃபிலிமோகிராஃபி எல்லாமே ரொம்ப சுமாரான படங்களாக இருக்கும், ஆர் அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப்பாக இருக்கும். ஆனாலும் அவருக்கு திரும்ப திரும்ப ஏன் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா சேம் ரீசன் தான். அந்த டைரக்டரோட திரைப்படங்களுக்கு ஓடிடி பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. அந்த ஓடிடி பிஸ்னஸில் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபமே வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த டைரக்டர்ஸ் கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டைமில் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது 10 கோடி 40 நாள் இதுக்குள்ளே நான் படத்தை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்ன டேட்டில் படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் விச் இஸ் ப்ரொடியூசருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக எந்த டேஸும் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அடிஷ்னலாக அவங்க வட்டிக்கு காசு வாங்கும்போது வட்டி வந்து ஏறிக்கிட்டே போகும் இல்லையா. அதனால சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடிடியில் எப்படியாவது மேனேஜ் பண்ணி விற்று ஓரளவுக்கு அந்த டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து எடுத்துருவாங்க ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சுன்னா லக்கு, ஹிட் ஆகலை அப்படின்னாலும் பெரிய அளவு அவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனால தான் ஸ்டில் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு 2 மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வரும். இதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு, அது தனி கதை. பட் இன்னொரு மியூசிக் டைரக்டர் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு ஏன் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு படம் ஓடலைனாலும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பேக்கேஜ் விச் இஸ் அவர் ஒரு ஆக்டராகவும் இருக்கார், மியூசிக் டைரக்டராகவும் இருக்கார். ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவரை ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேக்கேஜாகவே கிடைக்கும். இல்லைனா ஹீரோவுக்கு தனியாக செலவு பண்ணோம், மியூசிக் டைரக்டருக்கு தனியாக செலவு பண்ணோம். இவர் கிடைக்கும் போது ஒரு ஹீரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் காம்போவில் ஒரு பேக்கேஜாக கிடைக்கிறாரு அப்படின்றதுனால மோஸ்ட்லி அவரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து தமிழ் சினிமாவில் இருக்க இன்னொரு முக்கியமான சீக்ரெட், சமீபமாக தான் இந்த சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து கேள்விப்படும். குறிப்பாக நானும் ரவுடி தான் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து வந்துச்சு. எப்படி படம் பிளாக் பஸ்டர் பட் ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 2 வகையில் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படின்னா படத்தை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க, ஒரு பல்கான அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் வர்ற லாபம் எல்லாத்தையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து எடுத்துப்பாங்க. விச் இஸ் ப்ரொடியூசர் கிட்ட வெறும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும், அதாவது காப்பிரைட் அண்ட் அந்த படத்தோட நெகட்டிவ் மட்டும்தான் வந்து இருக்கும். இன்னொரு வகையான டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை மட்டும் கொடுப்பாரு. அதாவது உங்ககிட்ட என்னென்ன தேட்டர் இருக்கோ அங்கெல்லாம் இந்த திரைப்படத்தை போடுங்க, அந்த திரைப்படத்தில் என்ன லாபம் வருதோ அதில் இருக்க கமிஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, லாபத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான டிஸ்ட்ரிபியூஷன் புரிஞ்சிருச்சுல. இப்போது இந்த சினாரியோவுக்கு வருவோம். இப்போ நான் வந்து ப்ரொடியூசர், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து எடுக்கிறேன், ஒரு 6 கோடியில் ஒரு படம் வந்து எடுக்கிறேன், அதுக்கான ஸ்டார் காஸ்ட் எல்லாமே வந்து எடுக்கிறேன். இப்போது இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லாபம் வர்றதில் நீ கமிஷன் எடுத்துக்கோன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், எல்லாமே நியூ ஃபேஸஸ் ஆர் அப்கமிங் ஆக்டர். அப்படி இருக்கும்போது என்னால்
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் வந்து எப்படி வேணாலும் போகலாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பாருங்கள், இதுதான் என்னோட பட்ஜெட்டு, இதிலேருந்து ஒரு கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க, படத்தை வாங்கி நீங்களே ரிலீஸ் பண்ணி அதுக்கான லாபத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நான் படத்தை வந்து விற்றுட்டேன். இப்போ டைரக்டர் என்ன பண்ணுறாருனா, சார் 6 கோடி பத்தாது, படத்தெல்லாம் எடுத்து முடிச்சார் பாதி. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா, சார் 6 கோடிக்குள்ளே இந்த படத்தை முடிக்க முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போது ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் நான் வந்து கேட்க முடியாது, இந்த மாதிரி பட்ஜெட் ஏறிடுச்சு அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு கொடுங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் விற்றுட்டேன், சைன்லாம் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போது நான் படத்தையும் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன், ஆல்ரெடி டீல் வேறு சைன் பண்ணிட்டேன், எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேறு சோர்சஸ்லேருந்து பணத்தை வாங்கி படத்தை எப்படியாச்சும் முடிச்சிருவேன். படத்தை முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துருவேன். இப்போது படம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. 16 கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன், 6 கோடியில் ஆரம்பித்து இப்போ அந்த படத்தை நாங்கள் வந்து கொடுக்குறேன். 16 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் வந்தாலும் அதுக்கான ஷேர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர் மட்டும்தானே தவிர எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, விச் இஸ் ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் டீல் சைன் பண்ணி தான் நான் வந்து பணம் வாங்கிட்டேன். இதுதான் படம் பிளாக் பஸ்டர், பட் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ். இதனால தான் பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கமிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, அதில் வர்ற ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுத்துக்கோ, மிச்ச அமௌண்ட்டை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பெரிய பட்ஜெட்க்கு டிமாண்ட் வைக்க முடியும். பட் சின்ன பட்ஜெட் படங்கள், இந்த மாதிரி படங்களில் இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இதுதான் படம் பிளாக் பஸ்டர், பட் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ். இதுதான் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸ். இந்த மாதிரி பல சீக்ரெட்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்மளாம் யோசிச்சிருப்போம், இது ஏன் தமிழ் சினிமாவில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரே வீடியோ கிடையாது, இதில் பார்ட் 2 வீடியோ கூட போடலாம். உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவில் இதெல்லாம் ஏன் நடக்குது, இதை பற்றி நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாமே நோட் டவுன் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ கூட நம்ம போடலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இந்த வீடியோ எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.